சிவசங்கர் அவர்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தா நான் கேக்குற கேள்விக்கு புள்ளி விவரத்தோட பதில் சொல்லுங்க. குன்னத்துல ஏன் போதுமான மருத்துவ வசதி இல்ல? அரசு மருத்துவமனையில ஏன் போதுமான டாக்டர்கள் இல்ல? அப்படியாக்கா? புள்ளி விவரமா தானே சொல்லணும், சொல்லிட்டா போச்சு. நம்ம குன்னம் சட்டமன்ற தொகுதியில அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 11 இருக்கு. வட்டார அரசு மருத்துவமனைகள் 2 இருக்கு. இதுல மொத்தமா 20 மருத்துவர்களும் 19 செவிலியர்களும் வேலை பாக்குறாங்க. இது மட்டும் இல்லங்க, வீட்டுக்கே போய் மருத்துவம் பாக்குறது ஏதாவது ஒரு ஆட்சியில நடந்திருக்கா? ஏன் உங்க ஆட்சியில நடந்திருக்கு? இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? ஆனா எங்க திராவிட மாடல் ஆட்சியில கண்டிப்பா நடக்கும். மருத்துவர்களை தேடி மக்கள் போன காலம் மாதிரி மக்களை தேடி மருத்துவங்கிற மகத்தான திட்டத்தின் மூலமா எங்க வீட்டுக்கே வந்து மருத்துவம் பார்ப்பாங்க. அப்படி பெரம்பலூர் மாவட்டத்துல மட்டும் இந்த திட்டத்துல 2021-2022 18,436 பேரு, 2022-2023 37,632 பேரு, 2023-2024 48,798 பேரு, 2024-2025 71,128 பேருன்னு மொத்தமா 1,75,994 பேர் சிகிச்சை பார்த்து பயனடைஞ்சிருக்காங்க. எப்படி புள்ளி வரும் போதுமா? இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? இருங்க, வெறும் ஒரே ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு நாங்களும் பண்ணுவோம்னு சொல்றதுக்கு இது அதிமுக ஆட்சியா? எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் நல்ல. அதனால இன்னும் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பாக்கல. எதிர்பாராத விபத்துக்களை சிக்கி உயிருக்கு போராடுறவங்களுக்கு அடுத்த 48 மணி நேரத்துக்கான மருத்துவ செலவை எங்க அரசே ஏற்குங்கிற இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48 திட்டம் மூலமா பெரம்பலூர் மாவட்டத்துல மட்டும் அங்கீகரிக்கப்பட்ட 34 அரசு மருத்துவமனைகள், 30 தனியார் மருத்துவமனைகள்ல விபத்துல பாதிக்கப்பட்ட 9,125 பேர் சிகிச்சை பார்த்து பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா நலம் காக்கிற ஸ்டாலின் திட்டத்துல கிராமங்கள் தோறும் மருத்துவ முகாம்களை நடத்தி இதுவரைக்கும் 14,138 நபர்கள் பயன்பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மூல முடுக்குல ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வைங்க, டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒண்ணு அதிமுக ஆட்சி கிடையாது. களத்துல இறங்கி திடீர் ஆய்வு பண்ணி மக்களுக்கு எது தேவை, உங்களுக்கு எது செய்யணும்னு அடிமட்டம் வரைக்கும் ஆட்களை வச்சு அதை நிறைவேற்ற எங்க கழக தலைவர் தலைமையிலான திமுக ஆட்சி. அதனால நீங்க கேட்ட புள்ளி விவரம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் எங்க கிட்ட பதில் இருக்கு. ஆனா நாங்க கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? உங்களோட தலைமை சென்னையா இல்ல டெல்லியா? இது ஒண்ணும் கால புடிச்ச ஆட்சிக்கு வந்த கள்ள கூட்டணி கிடையாது. கழகத்தோட கொள்கையை புடிச்சு கண்ணியமா நிக்கிற வெற்றி கூட்டணி. அதனால உங்க ஆட்டத்தை வேற எங்கேயாச்சும் போய் ஆடுங்க, போங்க.